Hi friends, welcome back to my channel Savvy Learner. In the video நம்ம பார்க்க போறது CBSE syllabus 11th accountancy தான் பார்க்க போறோம். chapter 16 provisions and reserves தான் பார்க்க போறது. So already நான் last videosல உங்களுக்கு depreciations நம்ம பார்த்துட்டு இருந்தோம். So இந்த வீடியோல இருந்து நம்ம provisions and reserves நம்ம பார்க்க போறோம். So இந்த chapter ஃபுல்லாவே உங்களுக்கு theory தான். So sums எதுமே இதுல இருக்காது. So topic பாத்தீங்கன்னா provisions அப்படின்றது என்ன, அடுத்தது வந்து reserves. So இது ரெண்ட பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். So இது மட்டும் நம்ம சேனல் நீங்க வந்து subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எதுவும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். So மத்த chapters ஓட வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும் அப்படினா descriptionல உங்களுக்கு எல்லாத்தோட chapter-ஓட லிங்க்குமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம். So அதை நீங்க செக் பண்ணி நீங்க எந்த வீடியோ வேணா நீங்க access பண்ணிக்கலாம். So இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்றது எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. So first introduction படிச்சிட்டு அதுக்கு அப்புறம் provision அப்படின்றத பார்த்துட்டு அடுத்து reserves நம்ம பார்க்க போறோம். So first introduction பாத்தீங்கன்னா accounts of a business are prepared following the going concern concept. So business அப்படின்றது என்னது, going concern conceptல தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். So இது earlier-ஆவே நம்ம chapter 3ல பார்த்தோம், concepts பத்தி நம்ம பார்த்தோம். So business அப்படின்றது going conceptல தான் இருக்கும் அப்படின்றது. So to determine the net profit for each year, not only the current contingents but for future contingents should be also consider அப்படினு கொடுத்திருக்காங்க. அதாவது இங்க for example இப்போ business நம்ம பண்ணும்போது current yearல என்ன வேணாலும் நடக்கலாம். For example திடீர்னு certain expenses வந்து நமக்கு incur ஆகலாம். இதுல என்ன சொல்றாங்க, இந்த provision கான்செப்ட்லயும் சரி ரிசர்வ் கான்செப்ட்லயுமே என்ன மென்ஷன் பண்றாங்க அப்படினா current year-ஓட expenses மட்டும், அதாவது uncertainty ன்னு சொல்லுவோம்ல, என்ன வேணாலும் பிசினஸ்ல நடக்கலாம். ஸோ ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு பிக் எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம இன்கர் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த கரண்ட் சிச்சுவேஷனில் நம்மளோட பிஸ்னஸ் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா பிஸ்னஸ் எவ்ரி இயர் ஒரு சர்டன் அமௌண்ட்டை வந்து பிளான் பண்ணி எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா கரண்ட் சிச்சுவேஷனோட அமௌண்ட்டை மட்டுமே, கரண்ட் சிச்சுவேஷனோட பொசிஷனை மட்டுமே நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஃப்யூச்சரில் வரப்போகிற சர்டனிட்டி, ஃப்யூச்சரில் வரப்போகிற அன்சர்டனிட்டியும் நம்ம முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்குமே நம்ம அமௌண்ட்டை வந்து நம்ம பிளான் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் கரெக்டான நெட் ப்ராஃபிட் எவ்ரி இயர் நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ப்ரொவிஷன்ஸ் அண்ட் ரிசர்வ்ஸ் ஆர் சச் consideration which actually related to future needs for which part of a current earning is set aside. So இதில் வந்து ப்ரொவிஷன்ஸும் சரி ரிசர்வ்ஸும் சரி இது வந்து ஃப்யூச்சருக்காக தான். ஸோ கரண்ட் இயர் ஏர்னிங்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்யூச்சரோட நீடுக்காக ஒரு சர்டன் அமௌண்ட் எடுத்து நம்ம சேவ் பண்ணிகிட்டே வரோம். ஸோ அதுதான் வந்து ப்ரொவிஷன்ஸ் அண்ட் ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாப்டர் 15ல் டெப்ரிசியேஷன் பார்க்கும்போது ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் நம்ம பார்த்தோம். ரெண்டு மெத்தட் நம்ம பார்த்தோம். ஸோ ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணும் போது எப்படி நம்ம அக்கௌண்டிங் பண்ணோம் அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி பண்ணல ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம், அதாவது டெப்ரிசியேஷன் இஸ் கிரெடிட்டட் டு அசட் அக்கௌண்ட் அப்படின்னு. நீங்கள் இந்த ரெண்டு சம்முமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும் இப்போ நான் சொல்ல போகிறத. பிகாஸ் நம்ம depreciation is credited to asset, அதாவது ஃபஸ்ட் மெத்தடில் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணாமல் இருந்தப்போ என்ன ஆச்சு, நம்ம அதோட மிஷினரியிலே நம்ம எல்லாத்தையுமே ஸோ மிஷினரி அக்கௌண்ட்லேயே நம்ம பர்ச்சேஸ் பண்ணதும் போட்டுருவோம், சேல்ஸ் பண்ணுறதுமே அதிலே மென்ஷன் பண்ணிடுவோம், லாஸ் கெயின் டெப்ரிசியேஷன்ஸ் எல்லாமே ஒரே அக்கௌண்ட்டில் நம்ம போட்டுகிட்டே வந்தோம். பட் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் நம்ம மெயின்டைன் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அதில் என்ன டிஃப்ரென்சஸ் நம்ம பண்ணோம், ஸோ அதில் வந்து வெறும் டெப்ரிசியேஷன்ஸை மட்டும் நம்ம அக்கௌண்ட் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டே இருந்தோம். ஸோ ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் நம்ம டெப்ரிசியேஷன் அமௌண்ட் எவ்வளோ, ஒரு டோட்டலாக ஒரு பர்டிகுலர் அசட்டுக்கு எவ்வளோ டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், மிஷினரி 1க்கு எவ்வளோ டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், மிஷினரி 2க்கு எவ்வளோ டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்மளால ஈஸியாக கேட்டகரைஸ் பண்ணி பார்க்க முடிஞ்சிச்சு. அதுதான் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் அப்படின்னு நம்ம தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மிஷினரி மைனஸ் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அப்படின்னு நம்ம போட்டு அவுட்டர் காலத்தில் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இது எல்லாமே நம்ம லாஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்த்தது தான். உங்களுக்கு ஒரு பெரிய சம்மில் உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒரு ஜேர்னல் போட்டு அப்புறம் லெட்ஜர் போட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் போட்டு உங்களுக்கு நான் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதை நீ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்போ நான் இந்த சொல்கிற விஷயம் உங்களுக்கு ரிலேட் பண்ணிக்க முடியும்.
ஸோ ஒரு மிஷினரிக்கு நம்ம என்ன பண்ணுறோம், எவ்ரி இயர் ஒரு டெப்ரிசியேஷன் பண்ணுற அமௌண்ட் எடுத்து அந்த ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் தனியாக ஒரு அக்கௌண்ட்டில் நம்ம அக்கௌண்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தோம். ஸோ அதுதான் நம்ம லாஸ்ட் சாப்டர்ஸில் பார்த்தோம். ஸோ விச் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் திஸ் சாப்டர். ஏன்னா அது அந்த கான்செப்ட்டுமே இதில் வந்து இன்வால்வ்டாக இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம ப்ரொவிஷன்ஸ் அப்படின்றது நம்ம என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ப்ரொவிஷன்ஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு மீனிங். ஸோ ப்ரொவிஷன் இஸ் அ அமௌண்ட் செட் aside by charging it to a profit and loss account or a statement of profit and loss account to provide for a known liability, the amount of which cannot be determined with accuracy. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமௌண்ட் செட் aside, அமௌண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் எடுத்து செட் aside ஒரு இடத்துல வச்சுருவாங்க, ஒரு அக்கௌண்ட்டில் நம்ம போடுறோம். ஸோ இது வந்து எப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் தான் நம்ம சார்ஜ் பண்ண போகிறோம், ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் which is known as liability அப்படின்னு சொல்லி தான் நம்ம எடுத்து வைக்கிறோம். பட் இட் இஸ் நாட் அ அக்யூரேட், கரெக்டான அமௌண்ட் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஒரு பர்டிகுலராக ஒரு எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம். இட் மே பி ஒரு ப்ரீவியஸ் இயர் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இவ்வளோ அமௌண்ட் நமக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து வைக்கிறோம்ல. ஸோ அதுதான் வந்து ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா இஸ் சார்ஜ் இன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் பெஸ்ட் எஸ்டிமேட்ஸ். ஸோ பெஸ்ட்டாக ஒரு எஸ்டிமேட் பண்ணுவோம். ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு இவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்டிமேட் பண்ணி நம்ம அதில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன், ப்ரொவிஷன் ஃபார் doubtful debts, provision for repair and provision for taxes are the example for provisions. For example, இப்போ நம்ம depreciationன்றது ஆல்ரெடி நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ doubtful debts அப்படின்றது டெட்டாஸ் நமக்கு பே பண்ண வேண்டியது, பட் ஸ்டில் அது வந்து நமக்கு ஒரு டவுட்ஃபுல்லாகவே இருக்குது, அந்த டெப்ட் நமக்கு வருமா வராதா அப்படின்றது. ஸோ வந்துச்சு அப்படின்னா இட் வில் பி குட், வரல அப்படின்னாலுமே அது ஒரு நமக்கு டவுட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அதை நம்ம என்ன பண்ணுறோம், டவுட்ஃபுல் டெப்ஸ் அப்படின்னு போட்டு மென்ஷன் பண்ணி தனியாக அதை ஒரு அக்கௌண்ட்டில் வச்சுக்கிறோம். இன்கேஸ் வந்துச்சுன்னா இஸ் குட், வரல அப்படின்னா அது பேட் டெப்ஸாக மாறிடும். அதே மாதிரி ரிப்பேர் பண்ணுறதுக்காக தனியாக ஒரு ப்ரொவிஷன் மெயின்டைன் பண்ணிகிட்டே வராங்க. இன்கேஸ் ஏதாவது ஒரு பர்டிகுலர் பீரியடில், நாட் இந்த கரண்ட் இயர் கிடையாது, ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் பீரியடில் நமக்கு அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து இன்கர் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரலாம். அப்போது அந்த எக்ஸ்பென்சஸ் பார்த்திங்கன்னா இட் மேபி ஹியூஜாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த பர்டிகுலர் இயரில் நமக்கு அது கண்டிப்பாக அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போது ஒவ்வொரு பர்டிகுலர் இயருமே, எவ்ரி கரண்ட் இயருமே நம்ம எடுத்து வைக்கிற அமௌண்ட் வில் பி யூஸ்ஃபுல் இன் சம் ஏதாவது ஒரு பர்டிகுலரான அக்கௌண்டிங் பீரியடில் கண்டிப்பாக நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் அக்கௌண்டிங் பீரியடில் ஒரு அமௌண்ட் இவ்வளோ அமௌண்ட் வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி வைப்போம்ல. அப்போது அந்த பர்டிகுலர் டைமில், அதாவது நம்ம பே பண்ண வேண்டிய டைமில் நமக்கு அமௌண்ட் ரொம்ப ஜாஸ்தியாகிருச்சு அப்படின்னு, ஸோ ஜாஸ்தியாக இருந்து நம்மளால் பே பண்ண முடியாமல் இருக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடி ஒரு சர்டன் அமௌண்ட் எடுத்து டெபாசிட் பண்ணி வைப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரொவிஷன்ஸோட எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ப்ரொவிஷன் இஸ் எ எஸ்டிமேட்டட் அமௌண்ட் செட் aside to meet a uncertain losses or expenses in future. So இதுதான் provisions. Next concept for provision. So provision எந்த கான்செப்டில் அவங்க பண்ணுறாங்கன்னா, accrual assumption is a fundamental accounting conception. It means all the liability, losses and expenses, whether determined or not, it should be accounted in the books of account to determine profit or losses for the accounting period. So என்ன சொல்லியிருக்காங்க, accrual concept அப்படின்றது என்ன, ஸோ ஆல் எக்ஸ்பென்சஸ், எல்லா லயபிலிட்டிஸ், எல்லா லாஸஸ், எல்லா எக்ஸ்பென்சஸ் விச் இஸ் டிட்டர்மைண்ட், ஸோ நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோமோ இல்லையோ இட் ஷுட் பி அக்கௌண்டட் இன் புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு, அப்போ தான் நம்மளால் கரெக்டான ப்ராஃபிட் அண்ட் லாஸை நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும், நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றாங்க. லயபிலிட்டி அமௌண்ட்ஸ் ஆஃப் விச் ஆர் நாட் டிட்டர்மைன் ஆர் ரெக்கார்டட் இன் தி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆன் தி பெஸ்ட் எஸ்டிமேட் and it should be nearer to the actual liability or expenses. ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸ் என்னவா இருக்கணும், எஸ்டிமேட் பண்ணுறோம் பட் டு தி ஆக்சுவலாக எவ்வளோ லயபிலிட்டி ஆகலாம் அப்படின்ற அந்த நியரான அமௌண்ட்டில் நம்ம எஸ்டிமேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தி அமௌண்ட் ஸோ செட் aside is known as provisions. ஸோ நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன, ப்ரொவிஷன்ஸோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா all expenses and losses and thus shows the liability in assets nearer to the current value. ஸோ நியரர் டு தி கரண்ட் வேல்யூ தரது, அதுதான் ஃபஸ்ட்டு
objective. Next பார்த்தீங்கன்னா where the amount of liability expenses and losses are not determined, they are estimated and accounted by making provision. So வந்து it's not a determined but still நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு estimate பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். Current profit and losses is ascertained. Liabilities and assets are shown at correct values அப்படின்றாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரொவிஷன்ஸ் நம்ம கரெக்டாக நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்மளால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் சரி பேலன்ஸ் ஷீட்டுமே கரெக்டான வேல்யூ நம்மளால் கரெக்டான வேல்யூஸ் நம்ம ஷோ பண்ண முடியும் இதில் ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் இதோட ஃபீச்சர்ஸ் என்ன, ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா அமௌண்ட் செட் aside அவுட் ஆஃப் இன்கம் ஆர் அ ப்ராஃபிட். ஸோ வர இன்கம் இல்லைனா ப்ராஃபிட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் எடுத்து நம்ம அலோகேட் பண்ணி வச்சுக்கிறோம். retention of profit made temporary for a specific purpose. ஸோ ஏதோ ஒரு பர்பஸ்க்காக நம்ம ஒரு கிடைக்கிற ப்ராஃபிட்லேருந்து நம்ம எடுத்து அலோகேட் பண்ணி வச்சிட்ருக்கோம். ஸோ இது வந்து இன்னொரு ஃபீச்சர். ஸோ பர்பஸ் ஃபார் கிரியேட்டிங் ப்ரொவிஷன்ஸ் ஆர் டு அக்கௌண்ட் அண்ட் ஆன்டிசிபேட்டட் லாஸஸ். ஸோ ஏதாவது நமக்கு லாஸஸ் நம்ம அன்சர்டனிட்டி தான், பிஸ்னஸ் அப்படின்றது இட்ஸ் அன்சர்டனிட்டி தான். ஸோ அதாவது லாஸஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அதை ஃபேஸ் பண்ணுறக்கு டு அக்கௌண்டட் டிப்ளீஷன் இன் தி வேல்யூ ஆஃப் அசெட். ஸோ அசெட்டில் நமக்கு வேல்யூ லோவாகிட்டே தான் போகும். எவ்ரி அக்கௌண்டிங் பீரியட் நமக்கு என்ன ஆகும், அசெட்டோட வேல்யூ லோவாகும். ஸோ அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அக்கௌண்டிங்கில். அடுத்தது டு அக்கௌண்ட் லயபிலிட்டி விச் மே அரைசஸ். ஸோ எப்போ வேணாலும் எந்த லயபிலிட்டி வேணாலும் நமக்கு வரலாம். ஸோ அதையுமே நம்ம ஞாபகம் வச்சு ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ப்ரொவிஷன்ஸை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ the amount of anticipated losses or depletion in the value of asset or the liability is estimated at the time of accounting. It is charged against a profit, thus it is debited to the profit and loss account. Okay, ஸோ எந்த இடத்துல அப்பியர் ஆகணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் அப்பியர் ஆகணும் அப்படின்றாங்க. இம்பார்ட்டன்ஸ் to determine a correct profit or loss, to ascertain true and fair financial position. Prudence concept, provide all anticipated expenses and losses but don't provide for the anticipated income and gain. To maintain the capital intact. ஸோ இது எல்லாமே இதோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸ் அப்படின்றது பேசிக்காக உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்தோம், ப்ரொவிஷன்ஸ் அண்ட் ரிசர்வ்ஸோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், மீனிங்ஸ் பார்த்தோம், நெக்ஸ்ட்டு கான்செப்ட்ஸ், ஆப்ஜெக்டிவ்ஸ், ஃபீச்சர்ஸ் பார்த்தோம், நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் பார்த்தோம். ஸோ பேசிக்காக ப்ரொவிஷன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்காக அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ எதுக்காக பிஸ்னஸில் ப்ரொவிஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது, அது எதுக்காக நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பேசிக்கான ஐடியாஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். பிகாஸ் இது ஃபுல்லாகவே நமக்கு தியரி அப்படின்றனால. ஸோ உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாமே திருப்பி ரிப்பீட்டடான பாயிண்ட்ஸே தான் வருது. ஸோ வெறும் உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ்ஸில் ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ இந்த தியரியை நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நான் சொல்லித்தரது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரிசர்வ்ஸை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். கீப் வாட்சிங், கீப் லேர்னிங். தேங்க்யூ.